ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். நம்ம ஜாக் ஃப்ரூட் சீசன் வேறு முடிய போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஜாக் ஃப்ரூட், கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர், ப்ரௌன் சுகர், பால், கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேன் வச்சுக்கலாம். அது கூட நம்ம பேன் சூடானோட பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பால் பாயில் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவரையும் மில்க் பவுடரையும் ரெண்டுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் உள்ளே போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்த பால் கூட ப்ரௌன் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே பால் ஊற்றி நல்லா கட்டி விழுகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பால் அடுப்பில் இருக்குல்ல, அந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டியாகி கொதிக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி கட்டியாகி கொதிக்கும். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஜாக் ஃப்ரூட்டை வந்து போட்டு ஆஃப் பண்ணால் போட்டால் போதும், மீதி வச்சுருங்க. எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்மளோட பால் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வைக்க சொன்ன பாலையும் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அது ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. மாற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து திருப்பி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது அப்படியே எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட நம்மளோட ஜாக் ஃப்ரூட் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எதுக்கு நான் கடைசியில் சொன்னேன்ல, அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னரில் வந்து அதை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணி முந்திரி கேஷ்யூயும் அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே மேலே அப்படி போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு சில்வர் ஃபாயில் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். அப்புறம் 12 hours ஃப்ரீசரில் வச்சிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.